guys, welcome back to our channel. நான் உங்க மேரி ஜெனிஃபர். இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து ஒரு ஜெனிஎம்ஜே கான்டென்ட் தான் பார்க்க போறோம். நான் லேண்ட்ஸ்கேப்ல வராம போர்ட்ரேட்ல வரும்போது நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஸோ லாஸ்ட் டைம் கிளாஸ் ரூம் காதல் பார்ட் 1ல ஒரு 15 எபிசோட் சேர்த்து நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். அதுக்கு நிறைய பேர் நிறைய லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்துருந்தீங்க. உங்க எல்லாருக்குமே அப்படியே மொத்தமா பார்க்கறதுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால நெக்ஸ்ட் 15 எபிசோட்ஸ் சீக்கிரமா லான்ச் பண்ணிடணும் அப்படின்றதுக்காக தான் கடகடன்னு வந்து அடுத்தடுத்த எபிசோட வந்து நான் ஷூட் பண்ணிட்டு இருந்தேன். அதாவது நேத்தோட ஃப்ரைடேவோட 29-30 எபிசோட்ஸ் முடிஞ்சிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் 15 செட் ஆஃப் வீடியோஸை போஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக தான் நான் அடுத்த பேட்ச் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ஆல்ரெடி நான் 1 மினிட்க்கு குட்டி குட்டியாக போகிறேன்னு நீங்கள் கோவத்தில் இருக்கீங்க. ஸோ இதுக்கும் நான் வெயிட் பண்ணி வச்சு திருப்பி அடுத்த பார்ட் 2 கிளாஸ் ரூம் காதல் லாங் ஃபார்ம் வீடியோக்கும் வெயிட் பண்ண வைக்க விரும்பலை. நான் இந்த வீடியோ நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இப்போ நம்மளோட குமார் அண்ட் ஜெனி கேரக்டரை சேர்த்து வைக்கலாமா எல்லாம் பிரிச்சு விட்டுலாமா என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. வீடியோ பார்த்து வீடியோ பிடிச்சா மறக்காம ஜெனி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட கபிலா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணி இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்னடா ஜெனி கண்டுக்காம போறா? அவனை பாத்துக்க மாட்டா மச்சான். ஹாய்டி நைட் ஃபுல்லா அழுதே அண்ணையா மூஞ்சலாம் இப்படி இருக்கு. ஆர் ஓகே நவ்? யா ஐம் ஓகே. அவன்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லி அவன் கலாய்ச்சலாம் சீரியஸா எடுத்துக்காத சரியா? அவன் அப்படிதான். குட் மார்னிங் மேம். குந்தல் பா இனிமே அடிக்கிற வேலை வச்சுக்காத குமார். ஓ சாரி மேடம். ஜெனி பெண்ணு தாயே. மச்சான் ஜெனி என்னமோ என்ன இக்னோர் பண்ற மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகுதுடா. நான் பார்த்தா முறைக்கிறாடா, என்ன பண்ணன்னு கூட எனக்கு தெரியல. இந்த மேட்டர் சொன்னாலும் கோமா இருக்கல ஒரு நாள் சரியாயிடா விடுறா. கோமா இருக்குன்னா சொல்லலாம்ல, இப்படி பேசாமலையா இருக்கிறது? என்னடி குமார் கூட இப்ப நீ பேசுறது இல்ல போல. ஆனா கொஞ்ச நாளைக்கு நீ அவனை அவாய்ட் பண்றதா உனக்கு நல்லது. ஹாய் பவி. ஹாய் ஜெனிஃபர். உன்கிட்ட ஒன்று சொல்லணும், நான் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். சொல்லிடவா? எதா இருந்தாலும் பரவாயில்ல சொல்லு. இல்லை, நான் புக் சப்மிட் பண்ண போகும்போது குமார் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட உன்னை பற்றி திட்டிகிட்டு இருந்தான். நான் மச்சான் ஜெனி நக்கலா பண்ணிட்டு இருக்கா. பெரிய அவ இக்னோர் பண்ணிட்டு போற. நான் போய் பேச நினைக்கிறாளா? உங்க 2 பேருக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல, பட் எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. அதனால தப்பா நினைச்சுக்காத. பரவாயில்ல, தேங்க்ஸ் டி. ஹவு டேர் ஹி? நான் சொல்லிட்டே இருந்தேன்ல ஜெனிஃபர், அவன் அப்படிதான் சொல்லிட்டு கேட்டியா நீ? பாரு எப்படிலாம் பின்னாடி போய் பேசிட்டு இருக்கான்ட்டு. நான் ஆல்ரெடி ரொம்ப ஹர்ட் ஆயிருக்கேன்டி. ப்ளீஸ் டி, நீயும் குத்தி காட்டாதடி, என்னால முடியல. ரொம்ப தேங்க்ஸ் பாபி வந்து சொன்னதுக்கு. ஓகேடி, சரி அழுவாத. சாரி, நான் தெரியாம கோவத்துல பேசிட்டேன், சாரி. ஃபர்ஸ்ட் யாரோ ப்ரப்போஸ் பண்ணாங்கன்னு வந்து கலாய்ச்சான், இப்போ என் பின்னாடியே பேசிட்டு இருக்கான். இனிமே ஜென்மத்துக்கும் இவன் கூட பேசவே கூடாது. ச்சே. குட் மார்னிங் மிஸ். வாங்க மேரி ஜெனிஃபரோட அம்மா தானே, உட்காருங்க. உங்களை தான் ரொம்ப நாளா மீட் பண்ண நினைச்சிட்டே இருந்தேன். ஆமா மிஸ். மார்க்லாம் சொன்னாங்களா? எல்லாமே ரொம்ப கம்மியாயிடுச்சு போன எக்ஸாமை கம்பேர் பண்ணும்போது. ஒரு 2 சப்ஜெக்ட் மட்டும் கொடுக்கலன்னு சொன்னா மத்தது எல்லாமே காமிச்சிட்டா. லாஸ்ட் இயர் ஸ்கூல் ஜாயின் பண்ணும்போதே சொன்னேன் செயற்கை சரியில்லை, ஃப்ரெண்ட்ஸை மாத்துன்ட்டு கேட்கல. பட் அப்பெல்லாம் நல்லா தான் படிச்சுட்டு இருந்தா. சரி நல்லா படிக்கிற பொண்ணுன்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் மேடமோட ட்ராக் கொஞ்சம் மாறிடுச்சு. வீட்லயே எப்ப பார்த்தாலும் அந்த போன்லயே தான் இருக்கா. படிப்பு ரொம்ப கம்மியாயிடுச்சு, முன்னாடி மாதிரி இல்ல. இதே மாதிரி படிச்சுட்டு இருந்தா 10th நல்ல மார்க் வாங்க முடியாது. நாங்க ஸ்கூல்ல கொஞ்சம் தான் பாத்துக்க முடியும். வீட்ல நீங்க தான் கண்டிச்சு வளர்க்கணும். போன்லாம் யூஸ் பண்றாங்கன்னா செக் பண்ணிக்கோங்க அப்பப்போ. சரி மிஸ், நான் வீட்ல பாத்துக்கிறேன். நீங்களும் படிக்கலாம். 2 அடியை போட்டாது படிக்க வச்சிருங்க. 10th மார்க் ரொம்ப முக்கியம் இல்ல. நெக்ஸ்ட் எக்ஸாம் நல்லா பண்றேன் மிஸ். சரி போயிட்டு வாங்க. ரொம்ப தேங்க்ஸ் மிஸ். நெக்ஸ்ட் பேரண்ட் வாங்க. போச்சு மிஸ், நல்லா மாட்டி விட்டாங்க. அம்மா திட்ட போறாங்க. மாடு ஸ்கூல்ல என் மானமே போச்சு. உன்னை நம்பி தானே படிக்க அனுப்புறோம். இல்லம்மா இந்த எக்ஸாம் மட்டும் தான் ஒழுங்கா பண்ணல, அடுத்த எக்ஸாம் கண்டிப்பா நல்லா பண்ணிடுவோமா. கடலூர்ல இருந்து சென்னை வரும்போது சொந்தக்காரங்க எல்லாரும் சொன்னாங்க அந்த ஊர் போனா கெட்டு போயிடான்னு. சொன்ன மாதிரியே என் மானத்தை வாங்கிட்டல நீ. இன்னைக்கு உங்க அப்பா வரட்டும் இருக்கு உனக்கு. நல்லா தானே படிச்சுட்டு இருந்த, அப்ப இந்த ஸ்கூல் தானே பிரச்சனை. 10th மட்டும் நீ நல்ல மார்க் வாங்கலன்னு வையேன், அப்படியே கையோடு இழுத்துட்டு போய் வேற ஸ்கூல்ல மாத்தி விட்டுருவேன். ப்ராமிஸா நெக்ஸ்ட் எக்ஸாம் நல்லா பண்ணுவோமா, நம்புங்கம்மா. இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த குமார் தான். இந்த ஸ்கூல் சேரும்போது எப்படி நல்லா படிச்சு நிறைய மார்க் வாங்கணும்னு நினைச்சோமோ அதே மாதிரி நல்ல மார்க் வாங்கி அப்பா அம்மாவை ப்ரௌடா ஃபீல் பண்ண வைக்கணும். என்னை பத்தி தப்பா பேசி சிரிக்கிற அந்த குமார் நினைச்சு நான் ஏன் என் லைஃபை வேஸ்ட் பண்ணணும்? அவனை பத்தி யோசிக்கிறது தான் வேஸ்ட் ஆஃப் டைமே. நான் தான் அவனை பத்தி இவ்வளோ யோசிச்சு ஹர்ட் ஆகுறேன். அவன் நல்லா தான் படிச்சுட்டு இருக்கான், இனிமே ஸ்போர்ட்ஸ்ல அவார்ட்லாம் வாங்கிட்டு இருக்கான். அவன் லைஃப் கரெக்டா தானே இருக்கு. அப்புறம் ஏன் நான் இப்படி இருக்கணும்? ஒழுங்கா கான்சென்ட்ரேட் பண்ணி நல்ல மார்க் வாங்குறதுல மட்டும் ஃபோக்கஸ்டா இருக்கணும்.
ஒரு வழியா எப்படியோ 10th யமகண்டத்தை தாண்டியாச்சு. 11th கொஞ்சம் ஃப்ரீயா இருந்து 12th படிச்சா போதும்ல. என்னடி சயின்ஸ்ல சென்டம் எடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுத்திருக்க? டாக்டர் ஆகணும் இல்ல பயோ சைடுல போகணும்ன்ற ஆசையே இல்ல, அதனால கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்துட்டேன். அதுவும் கரெக்ட் தான். வா போலாம். மச்சான் இந்த வருஷம் நீ தானே ஸ்போர்ட்ஸ் செக்ரட்டரி. அம்மா கான்ல இருக்க கொஞ்ச நேரம் அமைதியா இருடா. இந்த வருஷமும் இவனோட ஒரே கிளாஸா? ஜெனியும் நம்ம கிளாஸ் மச்சான். இப்ப எதுக்கு ஈ நில்ச்சிட்டு இருக்க? கான்ல இருக்கேன்னு சொன்ன. ஜெனி இருக்கால, இனிமே ஜாலிதான். வருஷம் மட்டும் இவங்க 2 பேரும் ஒரே கிளாஸ்ல இருந்துடுறாங்க, எப்படின்னே தெரியல. இந்த குமார் பையன் நல்லா தானே படிச்சான், பயாலஜி எடுத்துருக்க வேண்டியதானே, எது கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்தான்னு தெரியல. சே, நீ கூட தான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்திருக்க, அப்ப உன்னையும் அந்த மாதிரி தானே நினைப்பான். மூஞ்ச பார்க்காம இருக்கணும்னு பாக்குற முடிய மாட்டுது. ஒரே கிளாஸ்ல தானே இருக்கீங்க, போன வருஷத்துல தான் நீங்க பேசுறது நிறுத்திட்டீங்களே, அப்புறம் என்ன அதே மாதிரி இக்னோர் பண்ணிட்டு வேலையை பாடுறீ. இந்த வருஷமா அப்படியே முறைச்சிட்டே இருந்துடலான்னு இருக்கா போல. அப்படிலாம் பண்ண முடியாது மச்சான். இந்த வாட்டி நிக்க வச்சு என்ன பிரச்சனை கேட்டா அது சரி பண்றோம். ஜெனிஃபர் குமாரோட பாத்துட்டே இருக்கான் பாரு, கண்டுக்காம வாடி. பார்க்குறேன்னு அவள் ஃப்ரெண்டு சொல்லி ஏன் இப்படி முறைச்சிட்டு போறான்னு தெரியல. 8th நான் ஃபர்ஸ்ட் பார்த்த ஜெனி இது கிடையாது. சே, நாங்கள் எவ்வளோ நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம். திருப்ப கண்டிப்பாக இந்த வருஷம் அவ கூட ஃப்ரெண்ட் ஆயிடணும். ஆனா ஒண்ணு இல்ல, ஜெனியா கூட ஒரு வருஷமா பேச மாட்றா, என்ன பிரச்சனைன்னு தெரியல. அவகிட்ட நான் பேசணும், அவளை என்கிட்ட பேச வர சொல்லு. உன் பேர் எடுத்தாலே ஜெனிஃபர் செம்ம காண்டாகுறா, என்னால அவகிட்ட போய் உன்கிட்ட பேச சொல்ல முடியாது குமார். அந்த அளவுக்கு அவ கோவப்படுறதுக்கு என்ன ரீசன் தான் நானும் கேட்கணும், சொல்ல முடியுமா முடியாதா? முடியாது என்னால. போறா, என்னடா இவ இவ்ளோ சீன் போட்டு போறா, இதுக்கு நமக்கு ஜெனிக்கிட்டே டேரக்டா பேசிடலாம் போலியே. ஜெனிஃபர் குமாரோட பாத்துட்டே இருக்கான் பாரு, கண்டுக்காம வாடி. பார்க்குறேன்னு அவள் ஃப்ரெண்டு சொல்லி ஏன் இப்படி முறைச்சிட்டு போறான்னு தெரியல. 8th நான் ஃபர்ஸ்ட் பார்த்த ஜெனி இது கிடையாது. சே, நாங்கள் எவ்வளோ நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம். திருப்ப கண்டிப்பாக இந்த வருஷம் அவ கூட ஃப்ரெண்ட் ஆயிடணும். ஆனா ஒண்ணு இல்ல, ஜெனியா கூட ஒரு வருஷமா பேச மாட்றா, என்ன பிரச்சனைன்னு தெரியல. அவகிட்ட நான் பேசணும், அவளை என்கிட்ட பேச வர சொல்லு. உன் பேர் எடுத்தாலே ஜெனிஃபர் செம்ம காண்டாகுறா, என்னால அவகிட்ட போய் உன்கிட்ட பேச சொல்ல முடியாது குமார். அந்த அளவுக்கு அவ கோவப்படுறதுக்கு என்ன ரீசன் தான் நானும் கேட்கணும், சொல்ல முடியுமா முடியாதா? முடியாது என்னால. போறா, என்னடா இவ இவ்ளோ சீன் போட்டு போறா, இதுக்கு நமக்கு ஜெனிக்கிட்டே டேரக்டா பேசிடலாம் போலியே. ஜெனி 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 நில்லாண்டி, ஒரு நிமிஷம் பேசிட்டு தான் போயேன். என்ன சரி, ஏன் என் மேல கோவமா இருக்குன்னு சொல்லு. ஏன்னா எனக்கு உன் கூட பேச வேணாம், அதனால நான் பேச மாட்டேன். அதான் அதோட ரீசன் சொல்லு, நான் தெரிஞ்சுப்பேன்ல. சரி, 10th படிக்கும் போது எதுக்கு என்ன திட்டின? எப்போ டீச்சர் ஸ்டாஃப் ரூம் முன்னாடி நீ அவன் கிட்ட திட்டிட்டு இருந்ததை கேட்டுட்டு வந்து பவி என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டா. சோ மறைக்காத. ஒரு ஸ்டாஃப் ரூம் முன்னாடி அத ஃபுல்லா கேட்டாளா? ஜெனி எல்லாம் ஒரு ஆளா, அவ கூட பேசலாம் நம்ம உட்காந்து அழுதுட்டு இருக்க போறோமா அப்படி இப்படி நீ சொல்லல. வரகுறையா கேட்டு வந்து உன்கிட்ட சொல்லியிருக்கா, அப்ப நடந்ததே வேற. மச்சான் சொல்றா, என்ன மச்சான் ஜெனி நக்கலா பண்ணிட்டு இருக்கா, பெரிய அவ இக்னோர் பண்ணிட்டு போற, நான் போய் பேச நினைக்கிறாளா அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படணும்னு தோணுது மச்சான். ஆனா அவளுக்கு ஒரு பேபி ஃபேஸ்டா, அவ ஃபேஸ பார்த்தாலே எனக்கு கோவமே வரமாட்டுது, கவலையா தான்டா இருக்கு. இதான் உண்மையா நடந்துச்சு. ஓ, அவ உன்னை சுத்தி இருக்கவங்களா என்னை பத்தி என்ன சொல்றாங்கன்னு தெரியல, நான் அதை பண்ணல, அவளதான் சொல்லுவேன். என்னை மன்னிச்சிரு, உன்னை ஹர்ட் பண்ணியிருந்தா. ஐ எம் சாரி. போடா போலாம். ஒருவேளை குமார் சொல்றது உண்மையா இருந்துச்சுன்னா, யாரோ சொல்றதை கேட்டு அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல நான் இவ்வளோ நாள் பேசாம போயிட்டேனா? இருந்தாலும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால ஒரு வருஷம் கூட பேசாம இருந்தேன்னு நினைச்சா எனக்கு மனசு அப்படியே கஷ்டமா இருக்குடா. அனு, குமார் என்கிட்ட வந்து பேசினா இப்போ. ஓ, திருப்பி ஃபர்ஸ்ட் வந்து ஆரம்பிச்சிட்டானா? 8ஆம் கிளாஸ்ல பிடிச்ச சனி சீக்கிரமா விட்டுச்சேன்னு நினைச்சு சந்தோஷப்பட்டேன். இப்ப திருப்பி 11th ஆரம்பிக்கிறான். இல்ல, ஆக்சுவலா ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பவி அறகுறையா நம்மகிட்ட கேட்டு வந்து சொல்லிட்டா. அவன் சொல்றது உண்மையா போயான்னு உனக்கு எப்படி தெரியும்? இல்ல, அவன் பொய்ன்னு சொல்லல, அவ பாதி கேட்டுட்டு வந்திருந்தா. இப்ப அவகிட்ட கேட்கறதுக்கு அவ 11th ஸ்கூல்ல மாறி போனான்னு தெரியல. இப்ப யார்கிட்ட போய் நம்ம கேட்போம்? சோ திருப்பி அவனை நம்ப போறேன். ஜெனியூனா பேசின மாதிரிதான் இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி அவன் யாரோ ப்ரப்போஸ் பண்ணாங்கன்னு சொல்லி சிரிச்சான்ல, அது மறந்துருச்சா? அப்ப நான் கோவமா இருந்தேன். அதுக்கப்புறம் அவன் திட்டினான்னு தெரிஞ்சோன்னா இன்னும் கோவமாயிட்டேன். அதனாலதான் சுத்தமா பேசுறத ஸ்டாப் பண்ணேன். உன் இஷ்டமா, நீ அவன் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கோ, பேசிக்கோ, என்ன வேணா பண்ணிக்கோ. ஆனா அழுதுட்டு என்கிட்ட நிக்காதானே செம்ம டென்ஷன் ஆயிடுவேன். அப்படி இல்லடி. இப்ப யாரை நம்புறது, என்ன பண்றதுன்னு சுத்தமா புரியல. இவ வேற குமார் டாபிக் எடுத்தாலே காண்டாயிடுறா, ஏன்னு தெரியல. அவனை பார்க்க நல்ல பையன் மாதிரி தான் தெரியறான்.
இதுக்கப்புறம் மோஸ்ட்லி அவன் கூட பேச ஆரம்பிச்சிருவான். குமார் கூட பேசுறனால அனு ஃப்ரெண்ட்ஷிப் கட் ஆயிடுச்சு. குமார் என்னடானா அதை பண்ணல, அவ்வளவுதான் சொல்லுவேன். என்ன மன்னிச்சிரு, உன்னை ஹர்ட் பண்ணியிருந்தா. ஐம் சாரி. அப்படியே இந்த சைடு அனு பேசிக்கோ, என்ன வேணா பண்ணிக்கோ, ஆனா அழுதுட்டு என்கிட்ட நிக்காதுன்னு செம்ம டென்ஷன் ஆயிடுவேன். இவங்க 2 பேரும் நடுவுல கரும்பு விஷயத்துக்குள்ள மாட்டினவன் நம்ம தான் மாட்டிட்டு கஷ்டப்படுறோம். ச்சே, ஒருவேளை குமாருக்கு என்ன பிடிக்கல அப்படின்னா அவன் என் கூட பேச ட்ரை பண்ணி எஃபர்ட்ஸ் போடணுன்ற அவசியமே இல்லையே. அவன் உண்மை சொல்றதுனால தானே வந்து என்ன பேசுறான். என்ன ரீசன்னால அனுக்கு குமாரை பிடிக்காதுன்றது எனக்கு தெரியாது, ஆனா எனக்கு குமாரை பிடிக்கும். அதனால நாளைக்கு ஸ்கூல்ல அவங்க கூட போய் பேச போறேன். என்ன பெல் அடிச்சு இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு, மிஸ்ஸை காணோம். ஏய் குமார், ஹோம்வொர்க் முடிச்சிட்டியா? ஹோம்வொர்க்லாம் முடிச்சிட்டேன். ஏய் மேம் மேம். குட் மார்னிங் மிஸ். யார் இவங்க புதுசா இருக்காங்க? Good morning students, sit down. So your previous teacher has relieved from the school. So I will handle computer science and will be a class teacher too. Okay miss. From today this class will have few rules and everybody has to follow it. For girls, you should not talk to boys. I don't want any of the girl to laugh, smile or talk to boys. And for boys, you have no rights to talk to my class girls. Okay? Okay miss. Even in the corridors, lunch break, PT hour, no talking. Only focus on your studies. நடா வந்த உடனே ரொம்ப டெரர்ன மாதிரி காமிச்சுக்கறாங்க போல. Next year, you guys are going to 12th standard, which is very important for your life. Keep that in your mind and study properly. Everybody, keep your eye on me. Take your books. Jenny, ஒரு நிமிஷம். சொல்லு குமார். இந்தா. என்னது? ஓ. ஏய், சாக்லேட். எனக்கு சாக்லேட் பிடிக்கும்னு எப்படி தெரியும்? அதெல்லாம் அப்படிதான். Thank you, பட் எனக்கு எதுக்கு இப்ப சாக்லேட்? ரொம்ப வருஷம் கழிச்சு மேடம் என் கூட பேசிருக்கீங்க. ஒரு சாக்லேட் கூட கொடுக்கல எப்படி? ஏன் உன் ஃப்ரெண்ட் எங்களுக்குலாம் சாக்லேட் தர மாட்டானா? ஏய் அனு, உன்கிட்ட ஒன்று கேட்கவா? உனக்கு ஏன் குமாரை பார்த்தாலே சுத்தமாக பிடிக்க மாட்டுது? அவன் கொஞ்சம் ஷோ ஆஃப் பண்ணுவான், எனக்கு அது சுத்தமாக பிடிக்காது. அவனுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் வரும், நல்லா படிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி திமிரா நடந்துப்பானா. எனக்கு அதனாலே அவனை பிடிக்காம போயிடுச்சு. அடச்சா அவ்வளோதானா? நான் கூட என்னெல்லாமோ யோசிச்சு பயந்துட்டேன். சரி ஓகே. உனக்கு அவனை பிடிச்சிருக்கல, நீ பேசிட்டு இருக்கல, அதோடு நிறுத்திக்கணும். என் கிட்டலாம் வந்து கேட்காது எதையும். டேய் குமார், ஏன்டா எப்ப பார்த்தாலும் என்ன கோவப்படுத்தி பார்த்துட்டு இருக்க? ரிப்பன் என்னோட வாட்டி அவுத்து விட்டேன்னு வச்சுக்கோயேன், செம்ம டென்ஷன் ஆயிடும் சொல்லிட்டேன். சரி டென்ஷன் ஆகாத, ஏன் கோவப்படுற? ஆனா கோவப்பட்ட கூட அழகா தான் இருக்கு. ஏய் ஜெனிஃபர், ஜான்வி மேம் உங்க 2 பேரும் அப்படி முறைச்சு பார்த்துட்டு போறாங்க. ஐயோ அப்படியா? அவங்க கிட்ட மட்டும் நீ மாட்டேன்னு வச்சுக்கோயேன், வச்சு செஞ்சிருவாங்க. கேர்ஃபுல்லா இரு. சும்மாவே அவங்களுக்கு பசங்களும் பொண்ணுங்களும் பேசினா பிடிக்காது, இதுல இவன் வேற. நாளைக்கு பார்க்கலாம். பை பை. நாளைக்கு பார்க்கலாம். சரி இந்தா கிளிப்பா, அது சன்ஃப்ளவர் போட்டோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்க வீட்டு பக்கத்து கடையில அது இருந்துச்சு, உனக்கு நல்லா இருக்கும்னு வாங்கிட்டு வந்தேன். thank you. The next morning. ஏய் ஜெனி இப்படி ஐ கோட சாக்லேட். மேரி, ஜெனிஃபர் அண்ட் குமார் கம் ஹியர். இவங்க எதுக்கு நம்மள கூப்பிடுறாங்க? மேம். எஸ் மேம். Bell rang. Do you guys know that? No ma'am, just now. Then why are you standing and talking here? Sorry ma'am. This year you are the sports secretary, right? Yes miss. And being so indisciplined. Go to classes, idiots. Okay miss. சரி நம்ம ஃப்ளேம்ஸ் போட்டு பார்க்கலாமா? எனக்கும் ஜெனிக்கு என்ன வருதுன்ட்டு. ஃப்ளேம்ஸ் அதெல்லாம் பொண்ணுங்க போட்டு விளையாடுறதுடா. புதுசா பசங்க நம்ம பண்ணலாம், வாடா. எதையாவது பண்ணி தொலை. மேரி, ஜெனிஃபர், குமார். குமார்ல இருக்க எம்ஏ ஆரும் மேரில இருக்க எம்ஏ ஆரும் ஒரே மாதிரி வருதுல்ல? 1 2 3 4 5 6 7 8 9 10. என்னடா ஃபர்ஸ்ட் டே மேரேஜ் போயிடுச்சு. சரி ஃப்ரேம்ஸ் எல்லாம் போட்டு பார்க்க தேவையில்ல.
விடு விடு, கடைசியில் என்னதான் வருதுன்னு பார்ப்போம். போடு. 7 8 9 10. அப்ப நாங்க ஃப்ரெண்ட்ஸா? ஃப்ரெண்ட்ஸ் கூட ஆனா லவ்வர்ஸா மாறலாம் இல்ல? நீ அவளை லவ் பண்றேன்னு பச்சை வெளில தெரிது மச்சான், போய் ப்ரொபோஸ் பண்ண வேண்டியதானே? நான் போய் அவளை ப்ரொபோஸ் பண்ண, இருக்க ஃப்ரெண்ட்ஷிப்பு கட்டாயி திருப்பி முன்னாடி வர அவள் பேசாம போயிட்டானா? அதுவும் கரெக்ட் தான். சரி, எப்படியா தைரியத்தை வர வச்சு நீ கால் பண்ணி பேசுறேன். நேரில் நம்மளுக்கு செட் ஆகாது. என்ன குமார் கூப்பிட்டியா? ஆமா கூப்பிட்டேன். கால் பண்ணா உன் ஃபோன் நீ தானே எடுப்ப? ஆமா, என் ஃபோன்னா எனக்கு கால் பண்ண நான் தானே எடுப்பேன். ஈவினிங் ஏதாவது வேலை இருக்கு? ஈவினிங் ஃப்ரீ தான், நாளைக்கு எதுவும் டெஸ்ட் இல்லைல்ல. சரி, அப்புறம் உனக்கு கால் பண்றேன். எனக்கு உன் கூட கொஞ்சம் தனியா பேசணும். சரி, ஓகே. ஐயோ, மறுபடி தனியா பேசணுமா? இந்த வாட்டி கலாய்க்கிறதுக்கா எதுக்குன்னு தெரியலையே. என்னாச்சு, ஏன் மூஞ்சி அப்படி வச்சிருக்க? இல்ல அனு, திருப்பி குமார் என் கூட தனியா பேசணும்னு சொல்றான். 8th ஒண்ணு நடந்துச்சு தெரியுமா? அது எனக்கு திருப்பி ஞாபகம் வருது. அவன் கால் பண்றேன்னு தானே சொன்னா. நீ ரொம்ப எல்லாம் யோசிக்காத, கண்டிப்பா உன ப்ரப்போஸ் பண்ண போறது இல்ல. இந்த சீனை நம்ம ஆல்ரெடி பாத்துட்டோம். இந்த வாட்டி நீ கண்டிப்பா வீட்டுக்கு நான் வரமாட்டேன். என்ன கூப்பிடாத, சாவடிச்சிடுவேன். சரி சரி, டென்ஷன் ஆகாத, விடு, நான் பாத்துக்கிறேன். Students, attention. So recently I'm seeing a lot of boys talking to the girls. I don't want to see more of that. Okay? If this is repeating again and again, I have to talk to your parents. Please don't make me to repeat this.